ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நண்பர்கள் வந்து ஒரு 5, 6 பேர் இருக்கிறாங்க. என்னாச்சுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிசம்பர் வந்துருச்சு. இப்போ டிசம்பர் வந்தால் என்னாச்சுன்னா, 6 மாதம் வேலைக்கு போவாங்க. 6 மாதம் எருதுகட்சி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஊருக்கு வந்துருவாங்க. இப்போ நேற்று ஃபோன் பண்ணி என்னான்றான், மச்சான் மாடு ரெடியாக இருக்குதா? அடுத்த மாதம் வந்து எருதுகட்சி ஸ்டார்ட் ஆகுது, ஊருக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறானுங்க. ஜனவரி மாதம் வந்துட்டா, ஜூன் மாதம் வரைக்கும் எங்கேயும் போக மாட்டாங்க வேலைக்கு. ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் 6 மாதம் எங்கெங்கே எருதுகட்டு விடணுமோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஜூலைலேருந்து வேலைக்கு போவானுங்க. ஜூலை டு டிசம்பர் வேலைக்கு போகிறது. ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எருதுகட்டு விட்டுன்னு ஜாலியாக தெரியுது. சீசனுக்கு மட்டும்தான் வேலைக்கு போகிறது. சீசன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து எருதுகட்டுக்கு வந்துடுது. அவ்வளோதான். ஜனவரி பிறந்துச்சுன்னா வந்துடுவாங்க. 6 மாதம் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. ஒன்லி எருதுகட்டு விடுறது, மாடு பார்க்குறது, வாங்கிறது, ஒரு மாடு தீனி வைக்கிறது, அங்கங்கே எருதுகட்டுக்கு தெரியுது தான் வேலை. அதுக்கப்புறம் 6 மாதத்தை சம்பாதிச்சு காசை பூரா செலவு பண்ணிட்டு ஜூலை மாதம் வந்து டிசம்பர் மாதம் நாய் மாதிரி அங்கங்கே வேலைக்கு திரிய வேண்டியதான ஒரு வேலைக்கு கிளம்ப வேண்டியது. 6 மாதம் வேலைக்கு போகிறது, 6 மாதம் சும்மா இருக்கிறது. எல்லாம் ஃபோன் அடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி 5 ஆகி போச்சு டேட்டு. அவ்வளோதான். இந்த மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு ஜனவரி 10, 11 வந்துடுவாங்க. கரெக்டாக பொங்கலுக்கு கிட்ட வந்தாங்கன்னா அவ்வளோதான். 6 மாதம் வேலைக்கு போக மாட்டாங்க. எருதுகட்டு தான் பொழப்பு. 6